வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி நவம்பர் 19ங்க, செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி இந்த வீடியோவில் கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஸ்டேட்டஸ், அப்புறம் திருமலையில் உள்ள சிஆர்ஓ அக்காமடேஷன் இதுக்கான ஸ்டேட்டஸ் பார்க்கலாங்க. அது தவிர திருமலையில் சுவாமி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நேற்று எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். இது கீழே திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்த்தாப்புல இருக்கிற விஷ்ணுநிவாசம், அப்புறம் பஸ் ஸ்டாண்டு எதிர்த்தாப்புல இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் டோக்கன் கொடுக்குறாங்க. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்குள்ள ஸ்லாட்டில் ஒரு 10,000 டிக்கெட்டும், மறுநாள் காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 5,000 டிக்கெட்லேருந்து 7,000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது கூட்டத்தை பொறுத்து நம்பர் மாறிட்டே இருக்குங்க. அதில் இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது 2 மணிக்கு இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால் 3:30 மணி 4 மணிக்குள்ளார எல்லா டோக்கனும் முடிஞ்சிருது. அதாவது இன்றைக்குள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்லாட் தான் கொடுத்துட்ருக்காங்க. இது 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ளதெல்லாம் முடிஞ்சு நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டில் 4,977 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 5,000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இது நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி தான் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நேற்றே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ரொம்ப ஆள் இல்லைங்க. நேற்று சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் டோக்கன் எல்லாமே காலியாச்சு. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. காலையில் இப்போ 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது இந்த 4,977 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக இது பகலில் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எஸ்எஸ்டி டோக்கனை பற்றி அவங்களும் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க 3:10க்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவது, ஆனால் அவங்க 3:10க்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 11,794 டிக்கெட் அவைலபிள் இருந்துருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. அப்போ பார்க்கும்போது இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி 7 மணின்னு 10 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டிக்கெட் எல்லாமே அவைலபிள் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7,000 டிக்கெட்டு இன்றைக்கி ஸ்லாட் பார்க்குற மாதிரியே காலையில் 3:10க்கு இருந்திருக்குங்க. அவன் 4:30 மணிக்கு பார்க்கும்போது இல்லை, 4:30 மணிக்கு பார்க்கும்போது அடுத்த நாள் காலையில் உள்ள டிக்கெட்டு விடிய காலையில் 3 மணி 4 மணி ஸ்லாட்டில் உள்ளது தான் அவைலபிள் இருக்குது. இதை 3:10க்கு அவங்க அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டில் இன்றைக்கி 3,000 டோக்கன் கொடுக்குறாங்க. வழக்கமாக இப்போலாம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் ஒரு நாளைக்கு 3,000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. பட் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி மத்தியானம் 2 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. 3,000 டிக்கெட்டுக்கு இன்றைக்கி ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில். இந்த நடைபாதை காலையில் 6 மணி தான் இந்த கவுண்டர் திறப்பாங்க. நடைபாதையும் 6 மணி தான் திறப்பாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த நடைபாதையை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த 3,000 டோக்கன் இருக்கிற வரைக்கும் அந்த கவுண்டர் திறந்துருக்குங்க. வர பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த 3,000 முடிஞ்சிருச்சுன்னா அதோட கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வர பக்தர்கள் டிக்கெட் இல்லாமல் நேரடியாக தான் போய் சாமி தரிசனம் பார்க்கணுங்க. அப்புறம் திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. திருமலையில் இன்றைக்கி 5 மணி தான் கவுண்டர் திறப்பாங்க. 3:10க்கு கொடுத்ததுனால 50 ரூபா 100 ரூமில் 998 ரூம் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூம் கோட்டா இன்றைக்கி ஒதுக்கியிருக்காங்க. அவ்வளோ ரூம் காலியாக இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 5 மணிக்கு கவுண்டர் திறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வர்ற பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. முதல்ல வர்ற 1000 பக்தர்களுக்கு இம்மிடியேட்டாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த கவுண்டருக்கு நேரடியாக ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வித் ஃபோன் நம்பரோட பதிவு பண்ணோம்னு வச்சுங்க, அவன் நம்மளை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எவ்வளோ பேர் தங்குறீங்கன்னு கேட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. கையில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்து வெளில அனுப்பிச்சிடுவாங்க. வெளியில் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடுங்க. கால நேரத்தில் இப்படி தான் இருக்குது. ஒரு 1/2 அன் ஹவரில் மெசேஜ் வந்துடும். இல்லைனா பெரிய பெரிய டிஸ்பிளேயில் போயிட்டுருக்கும். அதில் நம்ம கையில் உள்ள சீரியல் நம்பர் இருக்கும், நம்ம ஸ்லிப்பில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கும் அந்த டிஸ்பிளேல ஒரு நம்பருக்கு வித்தியாசத்தை பார்த்துங்க. ஒரு 1/2 அன் ஹவரில் மேக்ஸிமம் இப்போலாம் அலர்ட் ஆகிருக்கு. கால நேரத்தில் முதல்ல வர்ற 1000 பக்தர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 1/2 அன் ஹவருக்குள்ளே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நேரடியாக தான் ரூம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் திருமலைக்கு நேரடியாக வாங்க. விடிய காலையில் 6 மணிக்கு கவுண்டரில் டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 1 ஹவருக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நேற்று திங்கட்கிழமை 18ஆம் தேதி என்ன ஸ்டேட்டஸ்ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ராக்சிமேட்டாக சர்வ தரிசனம், அதாவது எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் டேரெக்டாக சர்வ தரிசனம் பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் போட்டிருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் 3 தான் கம்பார்ட்மெண்ட்டு. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃப்ரீ லைனில் தான் விட்டுட்ருக்காங்க. 8 மணி நேரம் தான் நான் சாமி தரிசனத்துக்கு நேற்று உள்ள கண்டிஷனுங்க. அது ஞாயிற்றுக்கிழமை 6 மணி நேரம் போட்டிருந்தாங்க. நேற்று திங்கட்கிழமை 8 மணி நேரம் தான் போட்டிருக்காங்க. திருமலையில் இப்போ சனிக்கிழமையிலேருந்து கொஞ்சம் கூட்டம் குறைவாக தாங்க இருக்குது. இந்த வாரம் முறை அப்படி தான் ஓடுன்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை வரைக்கும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பிரேக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமலைக்கு நேரடியாக போய் தான் சாமி தரிசனம் பார்க்கணும், கூட்டம் இல்லாத நாட்களில் போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவு ஈஸியாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் இன்றைக்கி 2வது நாளுங்க. நேற்று காலையில் இது ஆரம்பிச்சது. 18ஆம் தேதி ஆரம்பித்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி தேதி 19. எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக 300 டிக்கெட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் போவோம். பட் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சேவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி புக்கிங் பண்ணுறது, இதற்கான வசதிகள் என்னென்னு ஒரு தனியாக வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது காலையில் 8 மணிக்கு அந்த வீடியோ வருங்க. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.